ஹாய். ஹாய். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆமா, எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவா பஸ் வரதுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்கா? இன்னைக்கு பஸ் எல்லாம் வராதுமா. என்ன சொல்றீங்க? ஆமா, நம்ம தளபதி விஜய் வராதுல. ஓ, அதனால இன்னைக்கு பஸ்லாம் வராது. ஓ அதனாலயா? சரி சரி, ஓகே ஓகே. நீங்க எங்க போகணும்? நான் ஆஸ்பத்திரி போகணும். ஹாஸ்பிட்டல் போகணுமா? ஆமா, பஸ் வர நடந்தா போகணுமா? அப்படியே நடந்துட்டே பேசலாம். ஹாஸ்பிட்டல் எதுக்கு போறீங்க? கை கால் உடம்பெல்லாம் வலி, அதனால போறேன். ஓ, கை கால் உடம்பு வலியா? ஆமா, எங்கெங்கெல்லாம் வலிக்குது? இந்த அந்த கை, இந்த முட்டு, இந்த தொடை, கழுத்துக்கிட்ட பெயினா இருக்கா, அதான் போய் டாக்டர். வேற எங்கேயாச்சும் வலி இருக்கா? வேற எங்கேயும் இல்லை, அப்படியே போய் டாக்டர் பார்க்கலாம். நம்ம கடை இங்க தான் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க. இல்லங்க, நான் ஸ்கேன் பண்ணிட்டுலாம் வாங்கணும், என்ன பிரச்சனை? டாக்டர் பார்த்தே வாங்கிக்கிறேன். அட என்னங்க, நம்ம கடையில வாங்கிக்கோங்க. இல்ல, நான் ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிறேங்க. நம்ம கடையில வாங்கிக்கோங்க. ஆஸ்பத்திரி போய் வாங்கிக்கிறேங்க. நம்ம கடையில வாங்கிக்கோங்க. 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 எங்க கடையில வாங்குங்க. எங்க கடையில வாங்க. லா 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 லா. ஹலோ, லாலா கேக்குதா? அதுதான் மாத்திரை எல்லாம். தொண்டவலி மாத்திரை, சளி மாத்திரை, இருமல் மாத்திரை, அப்புறம் பல்லு வலியா? ஓகே. ஒத்த சைடு தலைவலி மாத்திரை, அப்புறம் கை கால் வலி, அப்புறம் ஓ முதுகு வலி மாத்திரையா? கேட்டு வாங்கிட்டு இருந்தாலும். அப்புறம் கண்ணு ஒரு சைடு வலிக்குதா? சரி ஓகே. அதுக்கும் தான். பின்ன இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, அதுக்கு சுளுக்கு. ஓகே ஓகே. அப்புறம் சரி ஓகே ஓகே. என்னது, ஒரு பக்கம் கால் வலி. ஓகே. சரி, நான் வந்துடுறேன். கேட்டுட்டேன். வைக்கிறேன். அதெல்லாம் வாங்கிட்டேன். ஓகேவா? நீ ஒன்றும் பிரச்சனை வரா. இந்தாங்கம்மா, 500 ரூபாய் மொத்தம் எடுங்க. என்னது, 500 ரூபாயா? ஆமாம்மா. எதுக்கு? நீங்க சொன்ன மாத்திரை எல்லாம் எழுதி போட்டு கொண்டு வந்திருக்கேன். எது இது மாத்திரை? ஆமா, மாத்திரை சீட்டுதாம்மா. அது கண்ணு தரலையா? யாருக்கு? எனக்கா உனக்கா? ஏன்னா இவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க, படிக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லையா? உனக்குலாம் யாருக்குமா இவ்வளோ பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தா? இது வந்து அட்ரஸ் ஷீட், அது கூட தெரியல உனக்கு. ஏம்மா, இது உண்மையாவே மாத்திரை சீட்டுதாம்மா. இங்க பாரு, நீ சொன்ன மாத்திரையெல்லாம். ஏமா ஆல்ரெடி கையில வச்சிருக்க, உன் கண்ணு தெரியலையா? மாத்திரை வாங்கிட்டேன். ஆல்ரெடி வாங்குறதா என் ஃப்ரெண்ட சொல்லிட்டு இருக்கேன். உன்கிட்ட அட்ரஸ் கேட்கலான்னு தான் வந்தேன். ஒரு படிப்பறிவே இல்லை, நீங்க எல்லாம் வந்து உட்காந்து. எனக்கு தெரிஞ்சு இது போலி மெடிக்கல் ஷாப்னு நினைக்கிறேன். இரு, போலீஸ்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்றேன். ஐயோ ஐயோ, விட்டுருமா விட்டுருமா. என்னுடைய நாயகனே, ஊர்வலங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு கந்த வானம் இல்லையே. என்னம்மா, யார்மா நீ? நீங்க பாட்டு பண்ண நான் மெய் மறந்து போயிட்டேன். ஓஹோ, என்னம்மா வேணும்? இந்த டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை வேணும். ஓ சரிம்மா, 15 நாளைக்கு இருக்கு, தந்துரட்டா? ஆடாம நில்லுமா. என்னது, 15 நாளைக்கா? ஆமா. ஐயோ, இந்த டாக்டர் என்ன கொலை பண்றதுக்காகவே எழுதி கொடுத்துருப்பாராட்டு இருக்குது. நாளை கம்மி பண்ணுங்க. சரிம்மா, ஒரு 10 நாளைக்கு. 10 நாளைக்குன்னா இப்ப போற வேகத்துல திரும்பி வந்து படுத்துருவேன் ஆஸ்பத்திரியில. வேணாம், அந்த நாளைக்கு கம்மி பண்ணுங்க. சரிம்மா, ஒரு 5 நாளைக்கு. 5 நாளைக்கா? என் வயிறு இருக்கிற கண்டிஷன் தாங்காது. இன்னும் கம்மி பண்ணுங்க நாட்களை. சரிம்மா, 3 நாளைக்குமா. 3 நாளைக்கா? வேணாம், என்னோட உடம்பு கண்டிஷன் தாங்காது. எனக்கு 1 நாளைக்கே கொடுத்துடுங்க. சாப்பிட்டு படுத்து தூங்கிச்சா சரியாயிரும். ஓ, அப்ப எத்தனை நாளைக்கு நீயே சொல்லி தரல மூதேவி? 1 நாள் போதும். 1 நாளைக்கா? அப்ப டாக்டர் என்னமா நல்லதானே சொல்லி அனுப்புறாரு, அவர் என்ன பேக்கா? ஓ, இப்படி எல்லாம் பேசி அந்த மாத்திரையை வாங்க வச்சு அப்படி கமிஷன் அடிச்சு போயிடலாம் நினைப்பா? உனக்கும் டாக்டருக்கு ஏதாவது லிங்கா? எனக்கு டாக்டருக்கு லிங்கா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. கிளாஸ் லிங்க்மா, பணம் லிங்க். இந்த கோவத்துல மாத்தி மாத்திரை குடுத்துறாத. ஐயா, அந்த வேலை நான் பார்க்க மாட்டேன்.
ஒரு வேலைக்கு தானே? ஒரு வேலைக்கு மட்டும் கொடுத்தா போதும். சரி. நல்ல கமிஷன்லாம் அடிப்பாங்க, அதுக்காக தான். என்னவே ஏமாற்ற முடியுமா என்ன? இந்தாமா, இதுல ஒரு நாளைக்கு தேவையானது இருக்கு, போட்டு போ. ஓகே. தேங்க்ஸ். சரிம்மா, 100 ரூபாய் கொடு. A few days later. ஒரு நிம்மதியா டான்ஸ் ஆட விட மாட்டாங்க, அதுக்குள்ளே பேஷண்ட் வந்துடுவாங்க. என்னம்மா உனக்கு? இந்த மாத்திரை கொடுங்கம்மா. ஒரு வேலைக்கா? இல்லம்மா, அதுல எவ்வளவு போட்டிருக்கோ அத்தனை நாளைக்கே கொடுத்துறமா. அத்தனை நாளைக்கே கொடுத்துறட்டா? ஏன் அப்போ கேட்கல, இப்போதான் கேக்குறியா? இப்பதாம்மா புரியுது. அதான், அதுக்குதான் நம்ம எஸ்டிஆர் சொல்லியிருக்காரு, அப்போ புரியல இப்போ புரியுது. ரொம்ப முக்கியமா பஞ்சுட்டு எடுத்து கொடுமா. இந்தாமா, இல்ல டாக்டர் சொன்ன மாத்திரை எல்லாம் கரெக்டா இருக்கு. அதே மாதிரி உங்க நல்லதாம்மா டாக்டர்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன உங்க கெட்டதுக்கு சொல்ல, அவர் ஒன்றும் பேக் கிடையாது. நீங்க சீக்கு வந்திருக்கீங்கனால தான் உங்க நல்லது சொல்றாரு, சரியா? அதையாச்சும் கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோங்க. அதே மாதிரி லிங்க் இருக்கு, நீங்களே பணம் லிங்க், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரிமா? வர காசு மெடிசன்ஸ்க்கு போகும், பாதி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகும், சரியா? எங்களுக்கு ஏதோ வரது 5 or 10 தான். அதுக்கு நீங்க இவ்வளோ பேச்செல்லாம் பேசக்கூடாது, சரிங்களா? புரியுது. என்னமோ நீங்க கொடுக்குற காசை வச்சுதான் பங்களா கட்டுற மாதிரி பேசுறீங்க. அதெல்லாம் இல்லம்மா, இனிமேலாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? போய் உடம்ப பாரு, போ. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். இனிமே தப்பா பேச மாட்டேன். பரவாயில்ல, போமா. நம்மளாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? போ. வானவில் வட்டமாகுது, மேகங்கள் கிட்ட வருது. ஏமா கரெக்டா படிட்டீங்க. சீ, யார்மா நீ? என்ன வேணும்? அதுவா, இந்த மாத்திரை வேணும். இந்த மாத்திரை? எஸ். சரிம்மா, இந்த மாத்திரை பேர் என்ன? அதெல்லாம் தெரியாது, ஆனா இந்த மாத்திரை வேணும். ஏமா பேர் தெரியாம எப்படி மாத்திரை தர முடியும்? அதெல்லாம் தரலாம். டாக்டருக்கு அடுத்தபடியா இருக்கிறது நீங்க தான் மெடிக்கல் ஷாப். ஓகே, நீங்க தான் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சுன்னா இது மாத்திரை தான், அப்படிதான் அப்படி சொல்லி எடுத்து கொடுக்கணும். சரிம்மா, அட்லீஸ்ட் மாத்திரை அட்டையாச்சும் கொடு. மாத்திரை அட்டை இல்லாதனால தான் இப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏமா இத நீ சொல்லு, பார்த்தோன்னே நீ கண்டுபிடிச்சிருவியா? என்ன கண்டுபிடிக்க முடியும்? நீங்க கண்டுபிடிக்கணும். இவங்க கண்டுபிடிக்க தெரியாது உங்களுக்கு? ஏமா இதெல்லாம் தெரியாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓ அப்படியா, சரிங்க. இது என்னன்னு தெரியுதா? அட நம்ம குட்டே பிஸ்கட். இது எப்படி கவரே இல்லாம குட்டே பிஸ்கட் கண்டுபிடிச்சீங்கல்ல? அது பார்த்ததும் தெரியுது. தெரியுதா? அதே மாதிரி நீங்க மெடிக்கல் ஷாப் வச்சு இது பார்க்காமலே கண்டுபிடிக்கணும். ஏமா பிஸ்கட் வேற மாத்திரை வேறமா? என்ன பார்த்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? இப்போ நீங்க ஏமா அப்ப நீங்க படிக்கல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டி தள்ள போற மாதிரி கடைச்சி தண்ணி தொலைறமா. எதுக்கு தேவையில்லாம அப்படி பேசிட்டு இருக்க? அதான் தெரியுது. படிக்க தெரிஞ்சிருந்தா ஒரு என்ன மாத்திரை எடுத்து கொடுத்துருப்பீங்க. இவ்வளவு பேசிருக்கே மாட்டீங்க. என்னம்மா நீ சொன்ன மாத்திரை? அந்த மாத்திரை கொடுங்க. அதுக்குள்ளதான் இருக்கு பாருமா, இங்க இருக்கு பாரு, தெரியலையா? நல்லா ஓபன் பண்ணி பாரு. ஓ இந்த மாத்திரை ஒண்ணு. ஆமா, இந்த அட்டை வேற அந்த அட்டை வேற. இது புடிங்க. அது எப்படிமா உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும், ஏன்னா அந்த அட்டை மாதிரி என்கிட்ட இருக்குது. அட்டை மாத்திரம் உன்கிட்ட ஏமா மாத்திரை அட்டை முன்னாடியே வச்சுக்கிட்டுதான் ஒன்னும் தெரியாம நடிச்சியா நீ? நான் ஒன்னும் நடிக்கலையே. உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணியா? ஆமா, இதே மாரிமுத்து தாத்தா இருந்தா உனக்கு போட்டு தள்ளியிருப்பாரு. இங்க இந்த இடத்துல இருந்தாருன்னா. யாரு? உங்க மாரிமுத்து தாத்தா என்ன போட்டு தள்ளியிருப்பாரு? அப்ப நீங்க வந்து தப்பா சொல்லி கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதுக்கு என்ன முன்ன பின்ன எச்சரிச்சு வாங்குறேன். இப்ப தெரிஞ்சு நீ எப்படி கடை வச்சு நடத்துறன்னு. தப்பா தான் நடத்திட்டு இருக்க. ஐயோ, உன்னை போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த கடைக்கு நான் சீடு வைக்கல. என் பேரு திவ்யா கிடையாது. ஐயோ